ஹே கரிகாலன் எடிட், அதாவது லிரிக்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இன்ஷாட் ஆப்பை வச்சு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங்கை வேணால் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஷாட் வீடியோ நியூ போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இழுத்து விட்டுக்கோங்க. பேக்ரவுண்டோட கலரை ஒயிட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அனிமேட்டட் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா யூடியூப்லேயே நிறைய ஒயிட் பேக்ரவுண்ட் அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒயிட் பேப்பர் க்ரஷ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூசிக் சிம்பிள் அழுத்தி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் போனீங்கன்னா பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் லிரிக்ஸ் அண்ட் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகணுமோ அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு பீட் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டாட் உங்களோட ட்ராக்கில் ஆட் ஆகிடும். இந்த பீட் ஆப்ஷன் இன்ஷாட் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ இன்ஷாட் ப்ரோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு பயங்கர டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். dafonts.com இதில் நிறைய கார்ட்டூன் டைப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஷாட்டில் ஆட் பண்ணி. ஸோ லிரிக்ஸில் ஒரு வேர்ட்ஸுக்கு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஒயிட் டாட் கீழே தெரியுது இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லிரிக்ஸ் லைன் வரணும். இப்போது எடிட் அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட்டு உள்ளே வரதுக்கான அனிமேஷன்ஸ். இங்கே அனிமேஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். கேப்கட் அளவுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் கிடையாது. பட் டெக்ஸ்ட் எப்படி அப்பியர் ஆகணும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் வரணுமா, அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் ஆட் பண்ண ஸ்டிக்கர் போங்க. இன்னொரு வாட்டி ஸ்டிக்கரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் அந்த இமேஜ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த கட் அவுட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். சப்போஸ் வேணும்னா நீங்கள் எரேஸ் பண்ணணுன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிக் மார்க் இருக்குது இல்லையா, அதை அழுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவுட்லைன் காமிக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதவிதமான அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹே கரிகாலன் எடிட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்லைன் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க, கலரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் தான் அனிமேஷன் பட்டன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ எந்த பக்கத்துலேருந்து வரணும் அதை நீங்கள் எதிர் அனிமேஷனாக கொடுக்கலாம், இல்லை கீ ஃப்ரேமாக கொடுக்கலாம். அனிமேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே கீழே லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி கொஞ்சமான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது இன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு கீ ஃப்ரேம் தெரியாதுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கீ ஃப்ரேம் தெரியும்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் போட்டுட்டு ஃபோட்டோ எந்த மூலையில் இருக்கணுமோ அந்த மூலையில் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் ஃபோட்டோவை மிடில் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேருந்து செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு ஃபோட்டோ மூவ் ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இப்படி வரும். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்த லிரிக்ஸுக்கு நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த இமேஜை இதே மாதிரி கட் அவுட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இன்ஷாட் ஃபோட்டோ அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ரைட் சைடு போனீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு எப்படிலாம் அவுட்லைன் தேவையோ அந்த அவுட்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான கலரையும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பெயின்னா, நம்ம ஒரு ஃபோட்டோவையும் இந்த மாதிரி கட் அவுட் பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் நான் முதல்ல ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்தேன். வீடியோவில் பிஐபி அதாவது பிக்சர் இன் பிக்சர் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை பொசிஷனில் வச்சுட்டு இந்த ரைட் சைடு
போனீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்னு காமிக்கும். இதில் வைட் வெரைட்டி ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது. லைக் ஸ்விங்கிங் அனிமேஷன், ட்ராப்பிங் அனிமேஷன், இல்லைனா அப்பியரிங் அனிமேஷன். அதுவும் இல்லாமல் இன் அவுட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபோட்டோ அப்பியர் ஆகும்போது இன்னில் எப்படி அப்பியர் ஆகணும், அப்புறம் அவுட்டில் எப்படி அப்பியர் ஆகணும், இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இந்த டைமிங் வச்சு உங்கள் ஃபோட்டோ எத்தனை செகண்டில் அப்பியர் ஆகணும், அதுக்கப்புறம் எத்தனை செகண்டில் வந்துட்டு அது மறைஞ்சி போகணும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டெக்ஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டூடியோ அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த லிரிக்ஸ் வேர்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட். நீங்கள் நார்மலாக இன்ஷாட்லேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், சூப்பராக பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த டெக்ஸ்ட்டையே வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவாக டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த கார்ட்டூன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ பேக்ரவுண்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் பட்டனில் போயிட்டு கீழே டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஒரு பிஎன்ஜி ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம பிஐபி யூஸ் பண்ணி நம்ம வீடியோ மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோன்றதுனால அந்த ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அனிமேஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஷாட் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல் த பெஸ்ட்.